தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்காவின் கையொப்பத்துடன் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழு தனது பங்களிப்பை முழுமையாக புரிந்து கொண்டு இலங்கை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக செயல்படுகின்றது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படி சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தேர்தலை நடத்துவதன் பங்கை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை விரைவில் நிர்ணயம் செய்ய ஆணைக்குழு செயல்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கிடையே முன்னதாக தீர்மானிக்கப்பட்ட எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தல் எதிர்வரும் 26ஆம் தேதி நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்க கொரியா எக்ஸிம் வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. கொரியா எக்ஸிம் வங்கியின் அதிகாரிகள் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்கவை சந்தித்த போதே இந்த உடன்பாட்டை வெளியிட்டுள்ளனர். இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த நிலையில் இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு கொரியா எக்ஸிம் வங்கி வழங்கிய நிதியுதவி 2022 தொடக்கம் 2024ஆம் ஆண்டுகளில் இடைநிறுத்தப்பட்டது. அந்த அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவதற்கு சலுகை கடன் உதவி வழங்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதாக கொரியா எக்ஸிம் வங்கியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் செயலாளரிடம் தெரிவித்துள்ளனர். இலங்கை மத்திய வங்கி ஆளுநர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் காலங்களில் முன்னாள் ஆளுநர்கள் மற்றும் எதிர்கால ஆளுநர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கப்பெற மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக செயல்பட்ட சுமார் 85 புதியவர்கள் ஓய்வூதியம் பெறும் உரிமையை இழந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. புதிய அரசாங்கம் ஆட்சியேற்றதை தொடர்ந்து இவ்வாறான அதிரடி மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இன்றைய தினம் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வரவிருக்கின்றார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிகரிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கான உரமானியத்தை 2 கட்டங்களாக வழங்குவதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை பொது தேர்தல் முடியும் வரை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவித்தலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரை வழங்கப்பட்ட 15,000 ரூபாய் உரமானியம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் உடனடியாக விடுவிக்கப்படும் என விவசாய அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதனால் அடுத்த பருவத்தில் உர தேவைக்கான பணத்தை விவசாயிகள் பெற முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியினால் அதிகரிக்கப்பட்ட 10,000 ரூபாய் தொகையானது தேர்தலின் பின்னர் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் இதுவரை 473 பேர் பரீட்சை மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதால் பரீட்சைகள் திணைக்களத்தை முழுமையாக மாற்றியமைக்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். 2024ஆம் ஆண்டு பரீட்சைகள் சம்பந்தமான மோசடிகளில் ஈடுபட்ட 473 பேரின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவர்களுக்கு எந்தவொரு பரீட்சைகளின் போதும் பணியாற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் திணைக்களத்தை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டியது அவசியம் என ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல மற்றும் அரசு அச்சக கூட்டத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கானது நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
இலங்கையில் தற்போது வரை பிறப்பு சான்றிதழ் இல்லாத குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ் வழங்கும் வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்படவுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் பிறப்பு சான்றிதழ்கள் இல்லாத குழந்தைகளை இனங்கண்டு அவர்களுக்கு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் சான்றிதழ்களை வழங்குவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிறப்பு சான்றிதழ் இல்லாமல் கணிசமான எண்ணிக்கையிலான குழந்தைகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதேச செயலக மட்டத்தில் கடமையாற்றும் சிறுவர் உரிமைகள் ஊக்குவிப்பு அதிகாரிகளால் இந்த மாதம் முழுவதும் இந்த செயல்பாடு மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா ஈழத்தமிழ் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் ஸ்காபரோ, எல்ஸ்மேர் அண்ட் ஆர்டோன் பார்க் பகுதியில் கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 54 வயதுடைய துசில் லக்ஷ்மணன் என்ற பெண் கொல்லப்பட்டுள்ளார். கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மற்றொரு தமிழர் கைது செய்யப்பட்டுள்ளார். 50 வயதான ராகுல லக்ஷ்மணன் என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் என தெரிவிக்கப்படுகிறது. கொலைக்கான காரணம் வெளியாகவில்லை. கொலை தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு விசுவமடு கண்ணகி நகர் பகுதியில் நேற்று காலை பேருந்து ஒன்றுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் மோதிய விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். கண்ணகி நகர் பகுதியில் இருந்து தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் கண்ணகி நகர் பகுதியினைச் சேர்ந்த 43 அகவையுடைய குமாரசாமிபுரம் பகுதியினைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான ராசேந்திரம் கௌதமன் காயமடைந்த நிலையில் தர்மபுரம் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் உடலம் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பேருந்தின் சாரதி தர்மபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் நேற்று பிற்பகல் ஆணொருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 45 வயது மதிக்கத்தக்கவர் என்பதுடன் 5 அடி 4 அங்குலம் உயரமுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தலவாக்கலை அக்ரபத்திர பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான நிலையில் 15 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவமானது எல்பிஎன் தோட்டத்தில் நியூ பிரெஸ்டன் பிரிவில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. பெண் தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை மலையில் கொழுந்து கொய்து கொண்டிருக்கையிலே குளவிக்கொட்டுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தொழிலாளர்கள் 15 பேரும் மன்றாசி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 11 பேர் சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலையில் இருந்து வீடுகளுக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் முதல் 8 மாதங்களின் சுற்றுலாத்துறை மூலம் $2.16 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைத்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை 14,84,808 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். செப்டம்பர் மாதத்தில் 1,22,140 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடந்த 2023ஆம் ஆண்டில் 14,87,303 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை பண்டாரகமை குங்கமுவ பிரதேசத்தில் அசிட் தாக்குதலுக்கு இலக்காகி 3 காயமடைந்துள்ளதாக பண்டாரகமை போலீசார் தெரிவித்தனர். மதுபோதையில் இருந்த நபரொருவர் வீடொன்றுக்கு முன்பாக நின்று கொண்டு கூச்சலிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது அவ்வழியாக சென்ற மாமனாரும் மருமகனும் மதுபோதையில் இருந்த நபரிடம் அமைதியாக இருக்குமாறு கூறியுள்ளனர். இதனையடுத்து மதுபோதையில் இருந்த நபர் குறித்த வீட்டுக்குள் சென்று அசிட் நிறைந்த போத்தல் ஒன்றை வெளியே எடுத்து வந்து மாமனார் மற்றும் மருமகன் மீது வீசியுள்ளார். சம்பவத்தில் வீதியில் பயணித்த மற்றொரு நபரும் அசிட் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். காயமடைந்த 3 சிகிச்சைக்காக ஹொரணை வைத்தியசாலையில் அனுமதி
பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பண்டாரகமை போலீசார் சந்தேக நபரை கைது செய்வது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.